Hi students, welcome to Surya NEET Academy YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இன்ஸ்டிடியூட் டாப்பரோட பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு டாப்பர் ஃபியூச்சர் டாக்டர் ஜி அன்பரசு இன்னைக்கு நம்ம கூட அவங்களுடைய நீட் ஜேர்னியை ஷேர் பண்ண போறாங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு 7.5 ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஒரு மாணவராக இருந்து இன்னைக்கு நீட் எக்ஸாமில் 667 மதிப்பெண்கள் நம்ம அன்பரசு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னி ஆஃப் நீட்டை பற்றி அவங்க இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு சூர்யா அகாடமி யூடியூப் சேனல். ஸோ உங்களை பற்றின செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை ஃபஸ்ட்டு கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜி அன்பரசு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க நட்சத்திர கோவில் அந்த கிராமம் தான் என்னுடைய ஊர். நான் 6th to 11th எங்கள் ஊரில் இருக்க ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். 12th மாடல் ஸ்கூல் செலக்ட் ஆனதுனால அங்கே ஒரு வருஷம் படித்தேன். 2023 நீட் எழுதினேன். அதில் 334 மார்க் எடுத்தேன். ஸோ அந்த மார்க் சீட் கிடைக்காதனால சூர்யா நீட் அகாடமியில் 1 year ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் பண்ணி இந்த முறை 667 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா 12th முடிச்சு அப்போயே எழுதின எக்ஸாம்லேயே 334 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1 year நம்ம இன்ஸ்டியூட்டில் ரிப்பீட் பண்ணாங்க. அப்படியே டபுள் த மார்க் 333 மார்க் போன நீட்டை விட அதிகமாக வாங்கி 334லேருந்து இன்னைக்கு 333 மார்க்ஸ் அதிகமாக வாங்கி 667 மார்க்ஸ் ஃபைனலாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே ரிப்பீட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த 1 year நம்ம ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணி பயங்கரமாக நம்மளால் எவ்வளோ மார்க்ஸ் மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து உங்கள் பேரண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். அவங்க பேர், அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் அப்பா பேர் ஞானசேகரன். அவர் சிமெண்ட் மூட்டை தூக்குவார். அம்மா பேர் கவிதா. வயல்வாளிக்கெலாம் போவாங்க. ஓகே, ஸோ ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக தான் இன்ன வரைக்கும் இவங்க இருக்காங்க. ஸோ ஆனாலும் ஒரு படிப்பு எப்படி ஒருத்தரை உயர்த்தும், அவங்க ஃபேமிலியவே எந்த அளவு கொண்டு போய் மேலிடத்தில் நிற்க வைக்கும் அப்படின்றத நம்ம அன்பரசு ரொம்ப தெளிவாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு தினக்கூலியாக இருக்கிற அவங்க பெற்றோர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுடைய அப்பா அம்மாவாக மாற போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் ஒரு சிறந்த மருத்துவரின் ஒரு பெற்றோராக மாற போகிறாங்க. இந்த சந்தோஷத்தை நீங்களும் உங்கள் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ போன வருஷம் கிட்டத்தட்ட பார்டரில் சீட்டை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணணும்னு முடிவு எடுக்கும்போது பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்துச்சு? ஸோ பேரண்ட்ஸ் என்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டாங்க, ரிப்பீட் பண்ணுறது இருந்தால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமா, நான் இன்ஜினியரிங் போயிடலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் என்னுடைய மேத்ஸ் சார், அவர் பேர் தினேஷ், அவர் சொன்னார், உன்னால் முடியும், இந்த வருஷமே இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க, உன்னால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை நீட் படிக்க மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்கூல் ஸ்டாஃபோடைய மோட்டிவேஷனால் அன்பரசு படிக்க வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை சந்தோஷமாக ஏற்றிருந்துருப்பாங்க. பட் நிறைய விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் எப்படி உங்கள் முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க? ஆமாம், வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொன்னாங்க, ஏன் எதுக்குன்னு ரிப்பீட் பண்ண போகிறேன், நான் இந்த வருஷமும் சீட் கிடைக்கலாம் என்ன பண்ணுவேன் அப்போல்லாம் கேட்பாங்க. ஸோ நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. நான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன் என்னுடைய படிப்பு. ஃபோக்கஸ்டாக எம்பிபிஎஸ் கோல் தான் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க. ஓகே, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிச்சுட்டு இருந்த நீங்கள் உங்கள் 12th மார்க் என்ன? என்னோட 12th மார்க் 579. 579. ஓகே, அப்போ அந்த 12th ஸ்டேட் போர்ட்லேருந்து நீங்கள் டக்குன்னு சிபிஎஸ்சி சிலபஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது இனிஷியல் டேஸில் உங்களுக்கு பயம், தடுமாற்றங்கள் எப்படி இருந்துச்சு? இனிஷியல் டேஸ் எனக்கு என்சிஆர்டி எப்படி படிக்கணும்னு தெரியல. ஸோ நான் ஓனாக படிக்க ஆரம்பித்தேன். லாங்குவேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதெல்லாமே ஓவர் கம் பண்ணி வரேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே அப்பப்போ நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ் படிக்கிற பழக்கமும் உங்கள்கிட்ட இருந்துச்சா ப்ரிப்ரேஷனில்? ஆமாம் சார். ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் என்சிஆர்டி புக்கையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க? முக்கியமாக பயாலஜிக்கு என்சிஆர்டி கூடவே வச்சு படிப்பேன். ஓகே, ப்ரைமரியாக தமிழ் மீடியத்துக்குன்னு என்ன நோட்ஸ் நீங்கள் பயன்படுத்துறீங்க? நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளாஸ் நோட்ஸை தான் படித்தேன். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு அந்த ஜேர்னியை பற்றி நம்ம கேட்க போகிறோம். ஸோ ஓவராலாக 667 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் ஸோ பயாலஜியில் அன்பரசோட மார்க் 350 350 மார்க் 360க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பாட்னியில் 170 மார்க்கும், ஜுவாலஜியில் 180 ஃபுல் மார்க்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பயாலஜியில் கிட்டத்தட்ட ஒரு 360க்கு 350 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஒரு சப்ஜெக்டில் சென்டம் சொல்லப்போனால் 180க்கு 180 வாங்கியிருக்கீங்க, ஃபுல் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க. இதுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ பயாலஜி நான் ஃபஸ்ட்டு பொறுமையாக படிப்பேன். என்சிஆர்டி கூட வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஸோ இனிஷியலாக படிப்பேன். வாரத்துக்கு ஒரு முறை யூசிடி வரும், அதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுவேன் திரும்ப. ஓகே, இப்போ இங்கே இன்ஸ்டியூட்டில் நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் பயாலஜியில் நிறையா கொடுத்தாங்களா?
இன்ஸ்டியூட்டில் வந்து நிறையவே ஸ்டேட்மெண்ட் கொஷின் கொடுப்பாங்க. நீட்டில் அதோட கம்மியாக தான் வந்துச்சு எங்களுக்கு. இங்கே டஃப்பாகவே ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஓகே ரைட். இப்போ அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரின்றது உண்மையிலேயே 7.5 ரிசர்வேஷன் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும் தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த கெமிஸ்ட்ரியில் 45ல் 42 கேள்விகள் ஸ்டூடெண்ட் கரெக்டாக எழுதியிருக்காங்க. 165 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? கெமிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட் நான் கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் புரிஞ்சு படிச்சுக்குவேன். அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்பேன். அதை முடிச்சுட்டேன் அப்படின்னா ஒரு 150 200 கொஷின் ப்ராக்டிஸ் புக்ஸ் வச்சு வந்து படிச்சிடுவேன். அது டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ரிவைஸ் பண்ணுவேன். ஓகே. இப்போ நீங்கள் படிக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கிளாரிஃபை பண்ணிக்குவீங்க? எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எப்பயுமே இருப்பாங்க. உங்களுக்கு எப்போ டவுட் வருதோ அப்போ போய் கேட்டுக்கலாம். ஓகே ரைட். அடுத்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து உண்மையாலுமே 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்குது. அந்த ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 180க்கு 152 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த ஃபிசிக்ஸில் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது உங்களால்? ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் வந்து தியரியை நல்லா வந்து புரிஞ்சிக்கணும். ஏன்னா தியரி கொஷின்ஸும் வரும். அண்ட் தென் வந்து கிளாஸும் நல்லா படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு 150 கொஷின் ட்ரை பண்ணிக்கிட்டனா கூட ஒரு பாடத்துக்கு அதை மறுபடியும் பார்க்கணும். ஓகே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சம்ஸ் எல்லாம் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் சில விஷயங்கள் புதுசாக நோட் பண்ணுவீங்க இல்லையா, தெரியாத விஷயங்கள், அதெல்லாம் நீங்கள் எப்படி தனியாக நோட் பண்ணிக்குவீங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? ஸோ இப்படி புதுசாக நான் பார்க்குற ஃபார்முலா எனக்கு தெரியாததெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு வச்சு அது திரும்ப ரிவைஸ் பண்ணுவேன். ஓகே. ஃபார்முலாஸுக்கும் தனியாக ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு ரிவைஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், அதுக்கு நான் தனியாக ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு ரிவைஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் எப்படி படிச்சிங்க? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதி பார்த்தா ஈஸியாக ஞாபகம் வரும் எல்லாமே. ஓகே. இன்ஆர்கானிக் ரிப்பீட்டடாக படிச்சிங்களா அது எப்படி ரிவைஸ்? இன்ஆர்கானிக் வந்து முக்கியமாக நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மறந்துடும் எல்லாமே. ஓகே. ஸோ ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் இருந்தீங்க? எவ்வளோ மணி நேரம் செல்ஃபாக நீங்கள் படிச்சிங்க? நான் வந்து காலை 9 o'clock வந்தோன்னா 6 o'clock வரைக்கும் இன்ஸ்டியூட்டில் இருப்பேன். அப்புறம் ஹாஸ்டல் போய் ஒரு 1 hour ஃப்ரெஷ் ஆகிட்டுனாப்ப அந்த நைட்டு ஒரு 12 o'clock இல்லை 1 o'clock வரைக்கும் படிப்பேன். அப்புறம் தூங்குவேன். ஓகே. ஒரு நாளைக்கு நீங்கள் செல்ஃபாக எவ்வளோ மணி நேரம் படிச்சிங்க ஹவர்ஸில்? ஒரு 8 hours படிச்சிருக்கேன். ஓகே. இன்ஸ்டியூட் டைமிங் இல்லாமல் 8 hours படிச்சிங்க. ஓகே. தனியாக படிப்பீங்களா இல்லை குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணீங்களா? குரூப் ஸ்டடி வந்து நான் பண்ண மாட்டேன். எப்பவுமே தனியாக தான் உட்காந்துருப்பேன். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் டெஸ்ட். நம்ம இன்ஸ்டியூட்டில் வச்ச டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? ஸோ இங்கே இன்ஸ்டியூட்டில் வச்ச மாடலே தான் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்துச்சு. இன்ஸ்டியூட்டில் இருக்கிறத படித்தாலே நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். 700 above வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டியூட் டெஸ்ட்டில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டீங்க? ஸோ இங்கே பண்ணுற மிஸ்டேக்லாம் வந்து ஒரு டெஸ்ட்டை முடிச்ச அப்புறம் வந்து டிஸ்கஷன் வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி திருத்திக்கலாம் எல்லாமே. ஓகே ரைட். இனிஷியலாக நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் போன வருஷம் ஆகஸ்ட் டைமில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் உங்கள் மார்க் என்னவாக இருந்துச்சு நம்ம இன்ஸ்டியூட்டில்? ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நான் 327 மார்க் வாங்கினேன். அண்டு தென் வந்து ஒரு 470 480 மார்க்ஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. ஒரு 5வது டெஸ்ட்டில் வந்து நான் 590 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆச்சு நீங்கள் உங்களுடைய இந்த ஒரு டாப் பொசிஷனை பிடிக்கிறது. ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸாமை அடுத்து ஃப்யூச்சரில் எழுத போகிற கூட உங்கள் ஜூனியர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ நீட் அப்படின்றது ஒரு டஃப்பான எக்ஸாம்லாம் கிடைக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா அது ரொம்பவே ஒரு ஈஸியான எக்ஸாம் தான். 3 விஷயம் தான் இங்கே: கான்சன்ட்ரேஷன், கன்சிஸ்டன்சி, கான்ஃபிடென்ட். இது 3 ஞாபகம் வச்சுக்கணும், நீங்களுமே நீட்டாக கிராக் பண்ணலாம். ஓகே. ஸோ தமிழ் மீடியமுக்கு நம்ம சூர்யா அகாடமியை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க? ஸோ தமிழ் மீடியம் வந்து இங்கே நல்லா பண்ணுறாங்கன்ட்டு எங்கள் முன்னாடி படித்த சீனியர்ஸ் கிட்ட வந்து நான் கேட்டேன். அதனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே ரைட். ஸோ ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ண விரும்புகிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா ரிப்பீட் பண்ணுறேன்னு சொன்னப்போ உங்கள் விருப்பம்னு சொல்லி விட்டாங்க. ஸோ அந்த தென் என்னை மோட்டிவேட் பண்ணி நான் ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது என்னுடைய இது மேத்ஸ் சார் தினேஷ் சார். அவருக்கு தேங்க் பண்ணணும். அப்புறம் நான் இங்கே வந்து சேர்ந்த பிறகு பாடெல்லாம் கரெக்டாக நடத்தினேன். மேனேஜ்மெண்ட், எம்டி மேம் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஓகே. ஸோ உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோரோட இந்த வருஷம் எம்எம்சியில் கண்டிப்பாக இவங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ தமிழ்நாட்டில் ஸ்டேட் ரேங்க்கில் கண்டிப்பாக 7.5 ரிசர்வேஷனில் இவங்க வருவாங்க. ஸோ எம்எம்சி டாப் மோஸ்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு, அதில் எம்பிபிஎஸ் கனவை இவங்க வந்து தொடர போகிறாங்க. ஸோ உண்மையாலுமே இந்த 5.5 years எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு அடுத்து எம்டி, எம்எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் மேலே நிறைய படித்து நம்மளுடைய சொசைட்டிக்கும் நம்மளுடைய லோ செக்டார் பீப்புளுக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி சூர்யா அகாடமி சார்பாக நாங்கள் உங்களை கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் சொல்லப்போனால் 7.5 ரிசர்வேஷனில் இந்தளவுக்கு 600க்கு மேலே மார்க்ஸ் எல்லாமே இந்த ஆண்டு தான் மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி அதை வந்து படித்து வாங்கினாங்க அப்படின்ற அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி படிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து 7.5 ரிசர்வேஷனில் வரோம், நம்ம கம்மி மார்க் இருந்தாலே சீட் கிடச்சிரும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணத்தையும் உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? நம்ம ஒரு 500 எடுத்தால் போதும் நமக்கு சீட் கிடைக்குன்ற மாதிரி என்னைக்காவது எண்ணம் வந்திருக்கா உங்களுக்கு? ஸோ எனக்கு அந்த மாதிரி எண்ணம் அது நான் எவ்வளோ எடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படி தான் நான் யோசிப்பேன். ஓகே, வெரி குட். ஸோ ரொம்ப வந்து எவ்வளோ எடுத்தாலும் இன்னும் எடுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு டெஸ்ட்டில் கூட நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து 710 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ஒரே டெஸ்ட்டில் மட்டும். பட் ஆனால் அப்போ கூட அந்த 710 பற்றி இவங்க யோசிக்கலை. விட்ட அந்த 10 மார்க் 2 தப்பு பண்ண கொஷினை பற்றி தான் எங்கள்கிட்ட பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் இன்னும் நம்ம ஸ்கோர் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் தான் நம்மளை இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு அன்பரசு, நாளைக்கு நீங்களாக கூட இருக்கலாம் அந்த ஸ்டேட் ரேங்க்கு. ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கான்செப்டை கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட்டில் பண்ணுற தப்பை திருத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ஒரு மருத்துவ இடம் காத்திருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.